விவசாயிகளுக்கு இடுபொருள் நிவாரண உதவித்தொகையாக ரூபாய் 2247 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய இந்த அறிவிப்பிற்கு விவசாயிகள் மத்தியில் என்ன வரவேற்பு நிலவுகிறது, என்ன கருத்துக்களை அவர்கள் முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு குறித்து முன்வைக்கிறார்கள் என்பதை பதிவு செய்வதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ரேகா. அவரிடம் விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த திரு தெய்வசிகாமணி அவர்கள் இருக்கிறார். அவர் பதிவு செய்யக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன என்பது குறித்து நாம் தற்பொழுது நேரலையாக பார்ப்போம். ரேகா, தற்பொழுது உங்களிடம் விவசாய சங்கத்தைச் சேர்ந்த திரு தெய்வசிகாமணி அவர்கள் இருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு இடுபொருள் நிவாரண உதவித்தொகையாக 2247 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது தொடர்பாக விவசாயிகள் பதிவு செய்யக்கூடிய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது? ரேகா, தற்பொழுது முதலமைச்சர் அறிவித்துள்ள 2247 கோடியானது பயிர் இழப்பீட்டு தொகையாக, நிவாரண தொகையாக விவசாயிகளுக்கு அறிவித்திருக்கிறார். இது குறித்த கருத்துக்களை, கூடுதலான கருத்துக்களையும் சரி, விவசாயிகள் மத்தியில் இந்த ஒரு அறிவிப்பினை எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு கருத்தினையும் நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக நம்மிடையே இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு விவசாய சங்க கூட்டு இயக்க தலைவர் தெய்வசிகாமணி. அவர்களிடம் கேட்கலாம் இது குறித்த கருத்துக்களை. தமிழக அரசு அறிவித்திருக்கிற இந்த தொகை காகிதத்தில் சர்க்கரை என்று எழுதியிருப்பது போலத்தான் நாங்கள் கருதுகிறோம். இது விவசாயிகளுக்கு இடிப்பானதாக இல்லை. இந்த அரசு அறிவித்திருக்கிற அறிவிப்புகள் எல்லாம் செயல்முறைக்கு வரப்போவதில்லை. இந்த தேதியிலிருந்து இந்த தேதிக்குள் கொடுப்பதாக அறிவிக்கவில்லை. இந்த அறிவித்திருக்கிற தொகையும் மிக குறைவு. இதில் 5 ஏக்கருக்கு மேற்பட்டவர்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். 5 ஏக்கருக்கு உட்பட்டவர்களுக்கு எப்போது கிடைக்கும்? எங்களை பொறுத்தவரை இது சட்டசபையில் அறிவித்து செயல்படுத்தாமல் விடப்பட்ட பல திட்டங்களில் ஒன்றை போலத்தான் இந்த வறட்சி நிவாரணம் இருக்க போகிறது. இவர்கள் கொடுக்க மாட்டார்கள். தினசரி இப்படி பத்திரிகையில் விரைவில் வருகிறது, அடுத்து வருகிறது, நாளை வருகிறது, நேற்று வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த அறிக்கை ஏமாற்றத்தை தான் கொடுக்குமே ஒழிய விவசாயிகளுக்கு தீர்வை ஏற்படுத்தாது. தெய்வசிகாமணி, தலைவர், தமிழ்நாடு விவசாயிகளின் கூட்டியிருக்கும். சார், இது மட்டும் கிடையாது. அடுத்ததாக மானாவாரி பயிர்களுக்கு ஏக்கருக்கு 3000 ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏக்கருக்கு 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று. இது குறித்து உங்களுடைய கருத்து சார்? முதலில் ஒரு அறிவிப்பை அறிவித்தபடி பணம் கொடுக்கட்டும். அடுத்த அறிவிப்பு கொடுக்கிறார்களா என்று பார்ப்போம். நான் முதலிலேயே சொல்லிவிட்டேன், வெறும் அறிவிப்பு. இவர்கள் பணத்தை கொடுக்க போவது இல்லை. நிச்சயமாக அறிவிப்புகளை கொடுத்தே காலத்தை தாழ்த்தி விவசாயிகள் சாவுகளை எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். சார், இப்பொழுது முதல்வர் அறிவித்திருக்கிற 247 அப்படின்ற ஒரு கோடி கணக்கு, அந்த ஒரு தொகை பத்தாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்களுடைய கருத்து இதுவும்? ஒரு ஏக்கருக்கு வங்கிகள் 25,000 ரூபாய் நெல்லுக்கு கடன் கொடுக்கிறார்கள். இவர்கள் ஒரு ஏக்கருக்கு நஷ்டீடாக 5,650 ரூபாய் தான் கொடுப்பதாக அறிவித்தார்கள். இது அந்த கடனுக்கான வட்டிக்குத்தான் ஆகும். இது 89 லட்சம் விவசாயிகள் தமிழகத்தில் கடன் வாங்கி இருக்கிறார்கள். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் 77,50,000 விவசாயிகள் கடன் வாங்கி இருக்கிறார்கள். இவர்களுக்கு வட்டிக்குத்தான் இந்த தொகையாகுமே ஒழிய அசலுக்காகாது. மீண்டும் இந்த கடனுக்கான வட்டி அசலில் கூடி கூடி விவசாயிக்கு இது தீர்வே ஆகாது. ஒரு முறையாவது விவசாயிகளின் கடனை முழுமையாக தீர்ப்பதற்கான அறிவிப்பே கிடையாது. இந்த சூழ்நிலையில் இந்த அறிவிப்பை வெறும் கண் துடைப்பாகத்தான் பார்க்கிறோம்.